ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். இன்று ஜூன் 4. இன்று சிவராத்திரியும் அதற்கு அப்புறமாக பிரதோஷமும் சேர்ந்து வருகின்ற ஒரு அற்புதமான நாள். வைகாசி மாதத்தில் இந்த சிவராத்திரியும் பிரதோஷமும் சேர்ந்து வருவதால் இன்றைய ஒரு நாளில் நாம் நமது வீட்டில் வைத்து காலையிலேயோ மாலையிலேயோ இரவிலோ எப்போது வேண்டுமானாலும் இன்றைய நாள் முடிவதற்குள் நாம் இந்த ஒரே ஒரு வழிபாட்டை நம்முடைய குலதெய்வத்துக்கு செய்யணுமாம். இப்படி நம்ம செய்து விட்டோம் என்றால் மிக பெரிய அளவுக்கு நமக்கு நன்மைகளானது நடக்கும். இது காஞ்சி மகான் மகாபெரிவா அவருடைய பக்தருக்கு அறிவுறுத்தின ஒரு குலதெய்வ வழிபாடு. நீங்களும் இந்த ஒரு குலதெய்வ வழிபாட்டை செய்து பாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். ஒவ்வொரு குலதெய்வமும் அனைவருக்கும் ஒரு ஒரு விதமான குலதெய்வங்கள் இருக்கும். அய்யனார், கருப்சாமி, பெருமாள், பெண் குலதெய்வங்கள் என ஒருவருக்கும் ஒரு ஒரு மாதிரியான குலதெய்வங்கள் இருக்கும். அனைவருமே ஒரு ஒரு மாதிரியான பூஜைகளை செய்து இந்த வழிபாட்டிகளை செய்தீர்கள் என்றால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். அதுவும் இன்றைய நாளானது பிரதோஷமும் சிவராத்திரியும் இணைந்து வருகின்ற நாள் என்பதால் நம்மளுடைய குலதெய்வம் கோவிலுக்கு முடிந்தால் செல்லுங்கள். அப்படி முடியாதவர்கள் உங்களுடைய வீட்டில் இருந்து கூட இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. இந்த ஒரு பரிகாரம் என்னென்னு காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாளில் நீங்கள் அசைவம் எதுவும் சேர்க்காமல் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் அசைவம் உங்களுடைய வீட்டில் இருக்கிற அனைவருமே சேர்க்காமல் இருந்து கொண்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் முன்பு வீட்டில் இருக்கின்ற அனைவருமே சுத்தபத்தமாக குளித்து கொள்ள வேண்டும். குளித்து கொண்டு அதற்கு அப்புறமாக ஒரே ஒரு வாழை இலை, பெரிய அளவில் ஒரு வாழை இலையை வாங்கி வைத்து கொள்ளுங்கள். ஒரு போட்டு வாங்கினாலும் சரி, ஆனாலும் நீங்கள் இந்த ஒரு பூஜைக்கு ஒரே ஒரு பெரிய வாழை இலை இருந்தாலே போதுமானது. அந்த வாழை இலையை விரித்து கொள்ளுங்கள். விரித்து கொண்டு நாம் எப்படி நம்மளுடைய குலதெய்வம் கோவிலுக்கு சென்றால் எப்படியெல்லாம் படையலை வச்சு வழிபடுவோமோ அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் புகைப்படத்தை முதல்ல உங்களுடைய பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கு கீழே இந்த வாழை இலையை விரிச்சிடுங்க. விரிச்சிட்டு அதுக்கப்புறமா குலதெய்வத்துக்கு என்னென்ன படையல் வைப்போமோ அந்த படையலை ஃபுல்லாக வைங்க. உங்களுடைய குலதெய்வம் எது, அதாவது உங்களுடைய குலதெய்வமானது அய்யனார், கருப்புசாமி போன்ற குலதெய்வங்களாக இருந்தால் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற அருவா, கத்தி போன்ற ஆயுதங்களை வைத்து அதற்கு சந்தனம், குங்குமம் எல்லாம் இட்டு கொள்ளுங்கள். அதற்கப்புறமாக விபூதி, குங்குமம் அதெல்லாம் தனியாகவும், தேங்காய், முடிந்தால் உங்களுடைய வீட்டில் பொங்கலும் வைத்துக் கொள்ளுங்கள். என்னென்ன நைவேத்தியங்கள் எல்லாம் உங்களால் வைக்க முடியுமோ அதையெல்லாம் வைத்து இந்த ஒரு நாளில் நீங்கள் குலதெய்வத்தை வணங்க வேண்டும். இப்படி நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இன்றைய நாளில் நடத்தி கொடுப்போமாம். நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்றால் எப்படியெல்லாம் வழிபடுவீங்களோ அதே மாதிரி முடிந்தால் மாவிளக்கில் நீங்கள் விளக்கை ஏற்றி வழிபடுங்கள். அதற்கப்புறமாக அந்த மாவிளக்கில் இந்த மாவில் சிறிதளவு எடுத்து வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய எறும்புக்கு போட்டு விடுங்கள். இப்படி நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் செஞ்ச பாவங்கள், தவறுகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது குலதெய்வத்திடம் உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் கட்டாயமாக அது நிறைவேறி தீருமாம். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு செயலை செய்ய சொல்லுங்கள். மறக்காம